நான் உங்கள் பிருத்வி. தொடக்க காலத்தில் விளம்பர படத்தில் நடிக்கிறார். தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி 1992 பிரேம புத்தகம் தெலுங்கு மூவியில் நடித்தார். ஆனால் அந்த முதல் படம் மிகப்பெரிய தோல்வி. 2003 என்னை தாலாட்ட வருவாளா ஆஞ்சநேயா மூவிலையும் தோல்வி. ஜனா படத்தில் மிகப்பெரிய தோல்வி. ஜி மூவி வணிக ரீதியாக தோல்வி. 2010 2 வேஷத்தில் நடிக்கிறார் அஜித். இந்த மூவிலையும் மிகப்பெரிய தோல்வி. இவர் அதிக நேசிக்கும் விஷயம் கார் ரேசிங். அஜித் கார் ரேஸில் கலந்துக்கிறாரு, அதனால தான் நிறைய படம் இவருக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு விமர்சனம்லாம் வருது. ஃபைட் சீனில் டூப் போடாமல் நடிப்பார். பைக் ரேசிங்கில் கலந்துக்கின்னு உடம்பு ஃபுல்லாக 23 இடத்துல ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிடுறாரு. இனிமேல் அவரால் வெற்றி படம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு நிறைய விமர்சனம் வருது. ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் கடந்து கம்பேக் கொடுக்குறாரு பில்லா படத்தில். எத்தனை தோல்வி படம் கொடுத்தாலும் அவரோட ரசிகர் படம் மட்டும் என்றைக்கும் குறையாது. நன்னம்பிக்கையின் தலை தான் நம்ம அஜித். தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைக்க சொல்லிட்டாரு. எதுக்குன்னா, ரசிகர் வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பலை அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னார். அஜித்குமார் நல்ல மனிதர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் நல்லது செய்வார். அதிகமாக பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க மாட்டார். யாரோட துணையும் இல்லாமல் அவராகவே முன்னேறி வந்தவர் நம்ம அஜித்குமார். இவ்வளோ ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் அவரோட ரசிகர் மன்றம் மட்டும் என்றைக்குமே குறையல. அமர்கலம் படத்துக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் கிடைக்குது. அதில் தான் தலைன்னு இவருக்கு பேர் கிடைக்குது. மங்காத்தா, எண்ணெய் எறிந்தால், வீரம், விஸ்வாசம் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்குது. 45 வயசில் தலைமுடி நரைச்சிருந்தாலும் நான் அப்படியே நடிப்பேன் அப்படின்னு சொன்ன தமிழ் ஹீரோ அவர் தான். இந்த தமிழ் சினிமாவில் அதிக ஃபெயிலியர் படம் கொடுத்த ஹீரோ யாருமே இல்லை அவரை மாதிரி. நம்ம லைஃப்லேயும் எவ்வளோ தோல்வி வரலாம் நமக்கு. அதுக்காக நீங்கள் அந்த தோல்வியை பார்த்து பயந்து இருக்காமல் நம்ம அஜித் சார் மாதிரி தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி. அதனால் தன்னம்பிக்கை துணிச்சலோடு உங்கள் லைஃப்பில் நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது.